गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतवृक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல், தினந்தோறும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய பலாபலன்கள் நமக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. ஃப்யூச்சர் பிளானிங், டே பிளானிங்க்கு இது ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நபர் சென்னையில் அவங்க பிரசன்னம் பார்க்கறதுனோ அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளை கடைபிடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த திருமண தடங்கள் அப்படியே ப்ராப்ளமாகவே இருந்துருக்கு. ஸோ அவங்க திருமண விஷயத்துக்காக எடுத்து பார்க்குறாங்க. பிரசன்னம் விழுகவே இல்லை, ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. என்னாச்சு, பிரசன்னம் விழுகவே இல்லை. பட் ஹீ சஜஸ்டட் ஃபார் அ டெம்பிள், அதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர சொன்னார். செகண்ட் டைம் பிரசன்னம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிரசன்னம் விழுந்தது. அந்த பிரசன்னத்தில் விழுந்து அவர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், அதாவது உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி உற்றார் உறவினர்லாம் கைவிடப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஊர்லேருந்து மாறி வந்திருக்கீங்க. இந்த ஊர்லேருந்து மாறி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு குலதெய்வம் மாற்றிட்டீங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த சொந்த பந்தங்களுடைய கனெக்டிவிட்டியே கட்டாச்சா. இது அத்தனையுமே அவங்களுக்கு உண்மையாக இருந்துகிட்ருக்கு. இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா, பெரிய விவரங்கள் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே குடும்பம் நடத்தி குழந்தைகளை வளர்த்ததே பெரிய விஷயம். பிகாஸ் குழந்தைகளே ஒரு 10 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் தன்னைத்தானே அவங்க வளர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பெரிய அளவுக்கு நாலேஜ் கிடையாது, சாதாரண ஒரு நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்குது. அப்பா அம்மா 2 பேர் குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்கள், அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க சொல்லும் பொழுது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதில் ஒரே ஒருத்தங்க தான் கொஞ்சம் நாலேஜ்டாக இருக்காங்க. மீதி எல்லாரும் பார்த்திங்கன்னா குழந்த மாதிரியே இருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு விவரங்கள் தெரியறது கிடையாது. ஒரு பேக்கடான ஒரு லைஃப், ஒரு பேக்கடான ஒரு இது இருந்திருக்கு. ஸோ இதை எடுத்து சொல்லும்போது அந்த நாலேஜ் ஆனவங்க புரிஞ்சுண்டு, ஓ இதுதான் எங்களுடைய பிரச்சனை, அப்போ இது என்ன சாபமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு காரணம் சொன்ன உடனே அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுத்து சொல்கிறாங்க. இப்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார், இத்தனை நாள் எனக்கு தெரியல, நான் நினச்சிட்டு இருக்கேன் எங்களுக்கு யாரும் உதவி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் என்னுடைய லைனேஜில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இப்போ புரிய வருது. ஏன் என் சகோதரர் இப்படி இருக்காங்க, ஏன் என்னோடய அம்மா அப்பா இப்படி இருக்காங்க, ஏன் எங்களுக்கு யாருமே உதவி செய்யலை. சிம்பிள், எங்களுடைய பெரியவங்களுக்கு அதை பற்றி தெரியல. இப்போ நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ என்னுடைய லைஃப் நான் என்னுடைய திருமணத்துக்காக நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி எடுத்து இப்போ கூட இருக்க சகோதர சகோதரிக்கும் அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க, இவங்களுக்கும் எடுத்திருக்காங்க. அதில் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி பிரசன்னம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு பிரசன்னம் வராமல் அடுத்து பிரசன்னம் இத்தனை விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய மிராக்கிள் தான். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை 4:48 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி இன்று இரவு 8:09 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை அதிகாலை 4:48 வரை, பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினத்தில் தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி திங்கட்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்குரிய தினம். புரட்டாசி மாதத்தில் 7ஆம் திருநாள் ஆயிடுத்து. பாருங்கள், நாள் எப்படி வேக வேகமாக ஓடின்னு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாள் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு. சஷ்டி வழிபாடு திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க. பழனி ஆறுபடை கோயில், உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. தேவராய சுவாமி கொடுத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமக்கு கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம். முருகாங்கிற நாமமே போதும், ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய பலாபலன்கள் பார்க்க போகிறோம்.
மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். குடும்பத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறேன்ல, எல்லோரும் எனக்கு சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன். எனக்கு புரியும். எனக்கு சில பேர் சொல்லுவா, சில பேர் சொல்ல மாட்டேன். ஐ நோ அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு விஷயத்துக்கு இது நல்லது தான். அதாவது உங்களுடைய நம்மளை பற்றி நம்ம பெருமையாக நினைத்து கொள்கிறதுனா, சில நேரங்கள் இதே பேச்சு சில நமக்கு ஒரு இதை பேசினா வா நமக்கு ஒரு காரியம் சாதிப்பா அப்படின்னு பல பேர் அதை சொல்லுவாள். நீங்கள் என்ன ரொம்ப அழகாக இருக்கு, இது ரொம்ப நம்பிடவும் கூடாது. ஸோ மற்றவங்க பேசக்கூடிய சில விஷயத்தில் இதில் என்ன சூக்ஷம் இருக்குது, பிஹைண்ட் த வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சல்னா யூ வில் கெட் த நாலேஜ், யூ வில் கெட் த திங். உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி மேஷராசி என்பர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நுணுக்கத்தை பார்த்தால் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். இது வாங்கலாம், பழசை கொடுத்து புதுசு வாங்கலாம்ங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாளுங்க மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, யாராவது ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொன்னாங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம செய்யணும்ப்பா, ஏன்னா நமக்காக இது சொல்கிறா இல்லையா, எடுத்து சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக இது செய்யணும்னு சொல்லிட்டு யூ வில் டூ. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களுக்கு நிச்சயமாக நல்லா ஆகும். சில பேருக்கு நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் த ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படக்கூடிய நாளாகும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஆன்சைட் சம்மந்தமான வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பட் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், பட் ஃபைனலாக பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பண வரவுகள் கிடையாது, இது என்ன சாபக்கேடு மாதிரி இப்படி இருந்துட்டு இருக்கேன்ற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாதீங்க, முயற்சி பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லவர்களை சந்திக்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, லெக்சராக இருந்துருக்கா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றி தரும். ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில், இந்த ஸ்கில் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். 20% ஸ்கில், 80% மைண்டு ஒர்க், இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாஸ்டர் பிளான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறையா முயற்சிகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள்லாம் ஆகும், சிலது நடக்காமல் இருக்கும், சிலது நடக்கும். எப்படியோ நடந்ததை வச்சு அதை அப்படியே சமாளித்து அப்படியே அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா பேர்ட்ட ஐடியாஸ் கேட்கக்கூடாது. நீ என்ன அப்படின்னு 4 பேர்ட்ட ஐடியா கேட்டேன்னா 4 பேர் வித்தியாசமாக சொல்லி உங்களை குழப்பி விட்டுருவா. பெஸ்ட்டு 1 ஐடியா 1 தாட் 1 ப்ராசஸ், இதை பண்ணெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். கடகராசி நேயர்களே, முக்கியமான நபர்களை சந்திக்கும் போது அவள் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போ ஐயோ முருகா, நானும் அதான் நம்ம நேரம் முடியறதுக்குல்ல முயற்சி பண்ணுறேன், நடக்க மாட்டேங்கிறதே, விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்கிறது, அதெல்லாம் நேரம்தான் அப்படின்னு சொல்லுவேன். எஸ் கரெக்ட், நேரம்தான். கொஞ்சம் பொறுத்தெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நண்பர்கள் மூலமான உதவிகள், அதே சமயத்தில் மூத்த சகோதர சகோதரிக்கு நல்லது பண்ணுவேன். ஒருத்தர் நினைப்பில் கண்மணி நிற்பா, ஒருத்தர் நினைப்பில் ஃபோன் பண்ணுவா, ஒருத்தர் நினைப்பில் அவள் உங்களுக்கு உதவிகள் செய்வா. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் நடத்திட்டு இருக்கிறவங்க, பொட்டிக் நடத்தணும்னு நினைக்கிறோம், இ-காமர்ஸ் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டியூஷன் சென்டர்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. மிகப்பெரிய நிறுவனம் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, வேறு கம்பெனி மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் மூலமாக சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, எனக்கு அப்போவே சொன்னால் புரியல, இப்போ தான் புரியுறது. ஏன்னா யார் என்னென்ன எப்படி இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன், இனிமேல் அப்படிலாம் கஷ்டப்பட போகிறதில்ல, இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, ஐ ஷுட் டூ மை ஒர்க் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். பகவான் கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, நெவர் எவர்
கிவ் அப். நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் லாபத்தை தரும். அதே சமயத்தில் நல்ல முயற்சிகளுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் ஹெல்ப் கேட்டால் இனிமேல் நான் அதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன பிரயோஜனம்னு பார்ப்பேன். ஹெல்ப் பண்ணி 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 கடைசியில் நல்ல பேர் வந்து தான் மிச்சம். பார்த்தீங்களா, நல்ல பேர் அப்படின்னு சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்குது. ஆக சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டான காரியம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவீங்க. அது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, என்னதான் இருக்கட்டும், இருப்பினும் கொஞ்சம் பயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். பயந்தேல் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நடத்தாதீங்க, நிகழ்த்தாதீங்க. குழப்பத்தில் எந்த காரியம் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக ஒரு சில விஷயத்தை பேச வேண்டும். ஃபோனில் பேசுறது, நேரில் பேசுறதாகட்டும், மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவங்க பேசுனாங்கன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் வெற்றி பெறும். ₹1 10,000 ரூபா கொடுக்குற, 10,000 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஜீரோவே வேண்டாம், அழகாக பேங்க் கொடுக்கறது போதும் அப்படிங்கிறத எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பிறர் உங்களை சொல்லும் வார்த்தைகள் உண்மை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உண்மை என்று உங்கள் மனசுக்கு பட்டுது அப்படின்னு சொன்னால் அதை திருத்திக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் எப்போவுமே தேவைப்படுறது. அதே மாதிரி எங்கேயா வெளியூர், வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கவனமாக படித்தீர்கள் என்றால் நல்ல மதிப்பெண்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட பேசுறது, பழகிறது, சில காரியத்தை சொல்கிறது. ஏன்னா அட்வைஸ் கேட்காம யாருக்குமே பலன் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் அப்படி தான் அட்வைஸ் கேட்காம இவங்களுக்கு என்ன, நான் கேட்கவே இல்லை, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவா சொல்லிட்டு. அதனால் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அட்வைஸ் கேட்காம சொல்லவே அப்படி. ஐடியாஸ் ஏதாவது கேட்டால் உங்களால் ஐடியாஸ் சொல்லணும், அவள் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. தே ஷுட் டூ மை ஐடியா. நான் சொல்கிறத அவள் செஞ்சே ஆகணும். நெவர் தாட் தட். அவங்களுக்கு அதை பற்றி சிந்தனை நீங்கள் பண்ணவே கூடாது. அவங்களோட இஷ்டம். ஐடியா கேட்டால் நான் சொன்னேன், அது பிடிச்சதுக்கு பிடிக்கல, அவங்க செயல்படுத்துகிறா பண்ணல, அது அவளுடைய இஷ்டம். பட் அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பார்ஷியலாக பேலன்ஸ்டான மைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். உணவு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, சாக்லேட் சம்மந்தமாக, ப்ரெட்டு சம்மந்தமாக, அதே மாதிரி பேக்கரி சம்மந்தமான வியாபாரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடு இன்னொரு 4-5 நாட்களுக்குள்ளே பிரச்சனைகள் தீரும். தெரியாமல் முதலீடு பண்ணாதீங்க. ஒரு தொழில் தெரியாமல் அதை பற்றி பேசாதீங்க. ஒருத்தர் தெரியாத நபர்களை தெரிந்த என்று சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். திருமண காரியம் கைகூடும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பேச்சு பெருமையை தரும். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கவங்க, நகைச்சுவை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, விடாமுயற்சி எடுத்து செய்யக்கூடிய எல்லா நபர்களுக்குமே நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்கு நல்ல முயற்சிகள் இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல நாளாக உங்களுக்கு இருக்குது. சில நல்ல நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் இவங்க சொன்னாங்க இது செஞ்சேன், இவங்க சொன்னாங்க இது செஞ்சேன்னு சொல்லி மற்றவர்களுக்கு செய்து கெட்ட பேர் வாங்க வேண்டாம். விருச்சிக ராசி என்பர்கள் வயதானவர்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது சில நேரங்களில் மற்றவாகிட்ட தப்பு இருந்தால் கூட சாரி கேட்கறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்களுடைய நேரம், அவசரம், அதை பொறுத்து அவங்களுடைய வேகமும் இருந்துட்டு இருக்கும். பிறருடைய ஜேர்னி கூட இருக்கும்பொழுது அவங்களுக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்கறதுல தப்பு கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்கள் தப்பென்று இது பட்டுதுன்னா டப்புன்னு நிற்கிறது, டப்புன்னு அதை நிறுத்திடுறது நல்லது இன்றைய தினத்தில். தனுசு ராசி நேயர்களே, எனக்கு இதெல்லாம் தேவைதான். அதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சலிச்சு போய், பிகாஸ் ஏற்பட்ட அனுபவங்கள், சொந்த பந்தங்கள்னால உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அம்மா பிள்ளைக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவம், அப்பா சகோதரிகள், இந்த மாதிரி உற்றார் உறவினர் நண்பர்கள், இது போன்ற விஷயங்கள்னால ஏற்பட்ட அனுபவம், சில வார்த்தைகள் இப்படி சொல்ல வந்து அப்படியே உள்ள முழுங்கிப்பேன். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப மன ரீதியாக அப்படி யோசிச்சுட்டு இருக்கு. எப்போவுமே இந்த தப்பு அடுத்த தடவை நடக்கப்படாதுன்னு நினைப்பேன், திருப்பியும் பேசுவேன். பேசப்படாதுன்னு நினைப்பேன், பேசுவேன். இது என்னென்னா மறக்கடிச்சிடுவார் இறைவன். இது இப்படி தான், வேறு வழி கிடையாது, இது தாண்டி வந்துடுவேன், இதில் ஒரு அனுபவம் கிடைக்கும், இதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு இது இந்த கொஞ்ச காலமாக இது ஏற்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களை சேமித்து வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்ட்டில் இருந்துட்டுருங்க, டான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு
ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, புது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வெளிநாடு, வெளியூர், டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி விசா சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். தனுசு ராசி நண்பர்களே, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சிறு துறம்பும் பல்குத்தவதும் சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு உதவிகள் இருக்குது. இவா வேண்டாம், வா வேண்டாம், இவாட்ட குறை இருக்குது, வாட்ட குறை, 10 பேர்ட்ட குறையே பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைகள் நம்ம எப்பவும் அடைய முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து நிறைகளை பார்த்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஆபரணங்கள் ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது, சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதன் மூலமாக பணம் வர வாங்குறது, இன்சூரன்ஸ் போடுறது, இன்சூரன்ஸ் மெச்சூர்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்த விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஃபினான்ஷியல் சம்மந்தமான டிஸ்கஷன் இதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. வீடு விற்கிறது, வாங்கிறது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது. பிறர் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு, பிறர் பண்ண துரோகம் எல்லா பற்றியும் யோசிப்பீங்க. பாஸ்ட்டை பற்றி, ப்ரெசண்ட்டில் அதை பற்றி பேசுவீங்க, ஃப்யூச்சரில் அதை பற்றி நடைமுறைப்படுத்துவீங்க. வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களே, விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இவங்க சொன்னாங்க இதை செஞ்சேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாடு பிரயாணம், இட மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் சில புது ஆட்களை நிர்ணயிக்கிறது நிச்சயமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடல் சார்ந்த துறைகளில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மீன் விற்பனை, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முயற்சி, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. சிலருடைய கனவை ஒருத்தர் நிறைவேற்றுவா தெரியுமா? இதுதான் என்னுடைய அம்மாவுடைய கனவு, இதுதான் என்னோடய அப்பாவுடைய கனவு, என்னுடைய சகோதர கனவு. அந்த மாதிரி கனவுகளை நிறைவேற்றுவீங்களா, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும் இன்றைய தினம். மீனராசி நண்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல 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 முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் நல்ல விஷயம் ஒன்று பேசி பாருங்கள், ஃபீட்பேக் உங்களுக்கு நல்லதாக வரும். எதிர்மறையான விஷயத்தை பேசினா எதிர்மறையாக வரும். சில பேர் கெட்ட வார்த்தையே பேசின்னு இருப்பா, கெட்டதே வரும். நல்ல வார்த்தையே பேசின்னு இருப்பா, நல்லதே வரும். சக்ஸஸை பற்றி பேசின்னு இருப்பா, சக்ஸஸே வரும். பாசிட்டிவ் பற்றி பேசுவா, பாசிட்டிவ் வரும். எதை பற்றி நீங்கள் இந்த இயற்கைக்கு கொடுக்குறீங்களோ, இயற்கை அப்படி டபுள் மடங்காக உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும். இது ஒரு மேஜிக். இந்த மேஜிக்கை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் நம்ம என்ன டெலிவரி பண்ணுறோமோ அதற்குண்டான ஃபீட்பேக்காக இன்றைய தினம் இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக எடுத்து செல்வீங்க. வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா, அதாவது நான் ஏற்கனவே இப்போ பலாபலன் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க, மரம் அப்படியே அழகாக காய்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் பழமாக காய்ச்சி, அது பின்னாடி உங்களுக்கு பணமாகவோ பழமாகவோ, அதாவது பழத்தை விற்று பணமாகவோ, அதாவது உங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்குறது. இந்த மாதிரி தான் லைஃப். நீங்கள் குழந்தைகளை பார்த்து கவனித்து அவங்க குழந்தைகள் உங்களை கவனிச்சுக்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன இன்றைக்கி செய்யக்கூடிய காரியமோ அதனுடைய விளைவு அடுத்தது திரும்பி வரும். இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை மனதில் எடுத்துக்கணும். ஒன்று, நான் பாசிட்டிவாக பேச போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவாக நான் பார்ப்பேன், அதில் பாசிட்டிவாக எடுத்துப்பேன். அந்த நபர்கள்ட்ட தான் நான் பேசுவேன். ஒருத்தர் கஷ்டத்தை சொன்னால் அது மாறுங்கிற விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி அவங்களுக்கு உணர்த்துவேன். அதே மாதிரி யார்ட்டையும் குறைகள் நான் பார்க்க மாட்டேன், குறைகளை நான் சொல்ல மாட்டேன். கெட்ட விஷயங்களை பேச மாட்டேன், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன். நல்ல விஷயங்களை சிந்திப்பேன், நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பேன். ஒருத்தர் கெட்டதை சொன்னால் கூட அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க நல்ல விஷயத்துக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணுவேன். இப்படி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றி கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை திருப்பி இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் மந்திரங்கள் சொல்கிறாங்க. மந்திரம் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். இந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் 2 விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் மந்திரத்தை சத்தமாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்திரம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். 5 கரத்தனை ஆணை முகத்தோனே எந்தின் லம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குளிந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். விநாயக பெருமானுடைய சிந்தனை எனக்கு உள்ள ஃபுல்லாக போச்சுப்போ. அதே மாதிரி
ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரஜோ ஸ்ரீராம ராம ராமேதி மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணமே. பாருங்கள், நான் சொல்லும்போது கூட அந்த வார்த்தைகள் உள்ளே போகிறது. அப்போ என்னுடைய சிந்தனைகள் ஆஞ்சநேயரும் ராமபிரானும் போகிறார். அப்போது என்னுடைய பேச்சு, அந்த பேச்சு சிந்தனையாக கன்வெர்ட் ஆகிறது, அந்த கன்வர்ஷன் மனசுக்குள்ளே போகிறது, மனசு அமைதிக்கு போகிறது. நீங்கள் எதை பற்றி சிந்தனை பண்ணுறது? நான் ஃபேமிலியை பற்றியோ, கஷ்டத்தை பற்றியோ, தொழிலை பற்றியோ, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ பற்றி பேசினேன், அதை சிந்தித்தேன் அப்படின்னா உங்கள் மனசு வந்து உள்ளே போகும் பொழுது நெகட்டிவாக உள்ளே போய்டுறது. ஸோ பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் இதை குறிக்கோள் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை எடுத்து சொல்லிக் கொடுக்குறதோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க பக்கத்தில் நின்னாலே உங்களுடைய ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து கோவப்படுறார். ஃபஸ்ட்டு அவர் வந்து கோவப்படுறார். கோவப்பட்டு ஒரு ஹோட்டலில், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த காஃபி டீயெல்லாம் கொடுக்குறவர்கிட்ட கோவப்படுறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், நேராக அவர் வீட்டில் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, மனைவிட்ட கோவப்படுறாங்க. மனைவி குழந்தைகள்கிட்ட சண்டை போடுறாங்க. குழந்தை ஸ்கூலில் போய் படிக்காமல் இருக்கா, ஸ்கூலில் படிக்காமல் டீச்சர் வந்து வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. இப்படியே அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகிறது. அப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசுனீங்கன்னா அந்த எனர்ஜி திருப்பி பாஸ் ஆகும். இந்த எனர்ஜியை நீங்கள் நல்ல விஷயமாக பாஸ் பண்ணும்போது ரொட்டீனாக வந்து திருப்பி உங்ககிட்டே அது வருது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்றைய தினத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆக நீங்கள் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். மகாலட்சுமியுடைய மந்திரத்தை கேளுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு பண வரவுகளாக வரும். சக்தியினுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், ஜெபிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு பராசக்தியோடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அப்போது நோய் இருந்ததுன்னா தன்வந்திரி பகவானை ஜெபிங்க, தன்வந்திரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக ஒரு வழிவகுத்து கொடுக்கும். மருத்துவர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் நான் சொன்ன ஆன்மீக தகவல், இந்த பிரபஞ்சம் காட்டும் வழிமுறைகளை பற்றி சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.